கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருக்கோவிலூர் மற்றும் முந்தூர்பேட்டை சார்ந்த வழக்கறிஞர் பெருமக்கள் ஊர்வலமாக நீதிமன்றத்தில் புறப்பட்டு பேரணியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியை சந்தித்து புகார் கொடுக்கும் பொருட்டு நாங்கள் பேரணி சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது முந்தூர்பேட்டையில் கட்டாளில் பணிபுரியும் ஒரு போலீஸ்காரன் பேர் ஸ்ரீராம் என்பவன் வழக்கறிஞர்களை கடுமையாக பேசி கொண்டிருந்தான். நான் சென்று ஏன்பா பேரணி போய்ட்டு ஏன் வண்டியை உள்ளவர்னு கேட்டேன். அப்பொழுது எங்களை அசிங்கமாக பேசி வைக்கலாம் பெரிய மயிரா, நீங்களாம் ஒழுங்காக பேசி போங்க அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக என்னை முகத்தில் அடித்து காயப்படுத்தினான். உடனே கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் அவனை காப்பாற்றி மத்திய அரசுடைய தபால் நிலையத்துக்கு சென்று பின்புறமாக அவனை காப்பாற்றி விட்டார். நாங்கள் காலையிலிருந்து சந்திப்பில் திரளாக போராடி இருக்கிறோம். ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய ஒற்றுமை ஓயாது. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை வழக்கறிஞர்களை சமுதாயத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தாக்குதல் உள்ளாக்கிய ஸ்ரீராம் என்பவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை என்றால் நாங்கள் களைய மாட்டோம். மேலும் அவன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்யணும் அவனை. அது வரைக்கும் நாங்கள் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருக்கோவில் பெருமக்கள் திரளாக குழும்பியிருக்கின்றோம். நாங்கள் ஒருபொழுதும் களைய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆய்வாளரை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பை கண்டித்தும் நாங்கள் தொடர்பு செய்ய தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட டிஎஸ்பியும் ஆய்வாளர் உள்ளார்கள். ஆனால் மாவட்ட காவல்துறை வர வேண்டும். நாங்கள் குறைகளை சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி காவல்துறை அராஜகத்தை கண்டித்து கடந்த 1.5 மணி நேரமாக வழக்கறிஞர்கள் அனைவரும் போராட்டத்தில் 4 மணி சந்திப்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் இதுவரை போராட்டம் நடத்துகிற இடத்திற்கு வராமல் காலம் தாழ்த்தி வருகின்றார்கள். அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே இல்லை என்ற தகவல் வருகிறது. இது திட்டமிட்ட செயலாக இருக்கும் என எங்களுக்கு தோன்றுகிறது. எனவே வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று வழக்கறிஞர்கள் அனைவரும் தெரிவிக்கின்றோம். தெரிவித்துக் கொள்கிறோம். சமயம் நடந்த சம்பவங்கள் என்ன என்று தெரிந்து நீங்கள் கொடுத்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க
மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து விசாரணை முடித்து நடவடிக்கை எடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் தங்களோட போராட்டத்தை கைவிடும் ஒரு வாரம் லேட் பண்ண போறீங்க விசாரணை நடத்தி அது மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அதுல எல்லாமே எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஆவணம் செய்கிறேன். நடவடிக்கை ஆச்சுங்களா? எங்களுடைய இந்த கள்ளக்குறிச்சியில் இதுவரை புரியுதா? அதை வந்து நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே எப்பவும் போல வழக்கமாக நல்லபடியாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது இதை ஏற்றுக்கொண்டு தயவு செஞ்சு பொதுமக்களின் ரெகுலர் வாழ்க்கையை பாதிக்காமல் உங்களுக்கும் அக்கறை இருக்குது, எங்களுக்கு அக்கறை இருக்குது. ரெண்டு தரப்பும் சேர்ந்து நல்லபடியாக செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதை கைவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாம் ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணி நாம் அது அடுத்த கட்ட போராட்டம் அடுத்தகட்ட போராட்டம் என்னன்னு சொல்லக்கூடாது. அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அங்கே உட்காந்து நம்ம புதுப்பேட்டை பாரு, சங்கராபுரம் பாரு, திருப்பூர் பாரு எல்லாமே வந்திருக்காங்க. அந்த நிர்வாகிகளும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் வச்சு பேசிட்டு நம்ம அந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம். அவங்க இப்போ காவல்துறை அதிகாரி வந்து உறுதியளிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இதோட வந்து அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இதோட நம்மளுடைய போராட்டத்தை முடிச்சுக்கலாம். பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கருதி தான் நம்ம போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. அதனால இதோட எல்லாம் கலைஞ்சி போனோம். படிச்சுக்கலாம். இப்போ டிஎஸ்ஆ படிச்சு போலாம். படிச்சு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் போகுது? படிச்சு போ. படிச்சு சொல்லுங்க போலாம். ஆமா, வக்கீல வெட்டான்னு பாதுகாப்பு எடுத்தா பேரணியா போறோம். அப்ப நம்ம மாவட்ட செக்ரட்டரியா தாக்குறாங்க சொன்னா என்ன காரணம்? அது யார் தூண்டுதல்? எனக்கு புரிய மாட்டேன். நான் அவர் ஒண்ணுமே கேட்கலாம். ஏன்பா காரை உள்ள உள்ள கேட்டான். போயா எடுத்துடுறாப்ல. அப்புறம் கிடைக்கிறாப்ல. இதே விஷயம் சார் இருந்துச்சாங்கன்னா இது ஒரு 3 நிமிஷம் வேலை. டிஎஸ்ஆ கூட போலாம். டிஎஸ்ஆ கூட நிர்வாகிகள் மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம டிஎஸ்ஆர் இங்க வரணும். வந்தா போலாம். 5 நிமிஷம் கொடுத்தலாம். 5 நிமிஷம் கிரைம் நம்பர் கொடுத்து டிஎஸ்ஆர் படிக்கணும். நோட்ல எதுனா போதும். அதுக்கு பண்றாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டா ஒரு வாரம் ஆகுது ஃபினிஷ் பண்றதுக்கு. ஒரு வாரம் பண்ணிட்டு டிஎஸ்ஆர் படி சொல்லுங்க. கிரைம் நம்பர் கொடுக்குறோம். 5 நிமிஷம் கிரைம் நம்பர் கொடுத்து 2 செகண்ட்ஸ் வர்க். 2 செகண்ட் வர்க் படிங்க. டிஎஸ்ஆர் படி. 3 மணி நேரம் ஆச்சு. இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி 3 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாது. டிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. டிஎஸ்ஆர் படிங்க. சிஎஸ்ஆர் படிக்க சொல்லுங்க. டிஎஸ்ஆர் அது எவ்வளவு நேரம் போகுது? டிஎஸ்ஆர் 5 நிமிஷம் கொடுத்தலாம் சார். கிரைம் நம்பர் கொடுத்தலாம் சார். கிரைம் நம்பர் கொடுங்க. 2 செகண்ட் போதும். சரி கொடுங்க. கிரைம் நம்பர் கொடுங்க.